கோகுலநந்தன் கதையறிந்த நான் அவருடைய மேலான சிறப்புகளுக்கு என் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ஆனால் இவர் யாதவர்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் வாழ்வின் நெறிமுறை நல்கியுள்ளார். நமது வாழ்வினை ஓங்கச் செய்துள்ளார். அது ஆஸ்தி கொண்டல்ல, மனம் மற்றும் ஹிருதயத்திற்கு நிம்மதியை வழங்கியுள்ளார். நந்தகுமாரன் வருகை எண்ணி பிருந்தாவனமே அந்தம் கொண்டது. சொந்தம் பந்தம் அனைவரும் கூடி விந்தையானவனை சிந்தையில் வைத்தாடியது. மாதவன் யாதவன் கோமகன் நாயகன் பார்வுகள் மன்னவன் பரந்தாமன் யாதவன் புகழ்பாடி யாவரும் பெறுவோம் பாரினில் பரமானந்தம். இந்திரருக்கான யாகம் நடத்தப்பட வேண்டும், தானமும் வழங்கப்பட வேண்டும். பகவான் இந்திரனின் குரோதம் என்னவென்பதை நீ அறிய மாட்டாய். எனில் இந்த யாகத்தை நாம் பயம் கொண்டுதான் நடத்துகிறோமா? ஆனால் மனிதரை பொறுத்தவரையில் பயம் என்பது தரித்திர செயல். அன்பை கொண்டு எதையும் அளித்தால்தான் அளிக்கப்படும் தானமானது முழுமை பெறும். விவாதம் செய்கிறாய் பாலகா. வரவிருக்கும் திங்களில் யாகமானது துவங்கப்பட உள்ளது. தாம் தம்முடைய சமுதாயத்தினரோடு பெரும் தானத்தை அள்ளி கொண்டு வந்து எம்மிடம் ஒப்படைக்க வேண்டும். அன்பு தந்தையே, இறைவன் எனப்படுபவர் ஒருவரது வாழ்வின் ஆதாரமாவார். வாழ்வை அழிப்பவர் அல்ல. அழிப்பவராயின் ஏன் ஆராதிக்க வேண்டும்? நம் பசுக்கள் செழித்து வளரும் இடமான கோவர்தன பர்வதம் பூஜிக்கப்பட வேண்டும் என்கிறேன். பகவான் இந்திரருக்கும் பூஜை செய்ய வேண்டும் தான். ஆனால் அப்பூஜை சிநேகம் கொண்டு நடத்தப்பட வேண்டியது. பயம் கொண்டு பூஜையானது நடத்தப்படக்கூடாது. அக்னி குண்டம் மங்களத்தை இழந்தது, யாகம் தோல்வியுற்றது. நெய் குடத்தை அல்லவா எடுத்து வந்தேன். செல், இன்னொரு நெய் குடத்தை எடுத்து வா. வேறு வேள்வியை தான் வளர்க்க வேண்டும். இங்கு என்ன நடக்கின்றது? பாலகரின் சொல் கேட்டு வழக்கத்தை மாற்ற தாம் முயற்சிப்பது சரியல்ல. பகவான் இந்திரர் கோபம் கொண்டால் யார் அதை தாங்குவார்கள்? அன்பு மித்திரரே, சூரியனுடைய தாக்கம் அதிகரிக்கும் வேளையில் பூமியின் நீராதாரம் வற்றினால் நம்மை அரவணைப்பது யாது? கோவர்தன மலை அல்லவா? பூக்களையும் காய் கனிகளையும் அள்ளி தந்து நம் பசியை போக்குகிறது. அனைத்தும் கோவர்தன பர்வதம் வழங்குவதாகும். கிருஷ்ணனுடைய அறிவுரை எனக்கு மேலாக தோன்றியது. இக்கோவர்தன பர்வதமே நம்மை ரட்சித்து அரவணைப்பதாகும். சற்று சிந்தித்து பாருங்கள். தேவர்க்கு அதிபதியான இந்திரரை விட சிறந்தவர் யார்? ஒருவர் வெளிப்படுத்தும் சிரத்தை என்பது அனைத்திலும் சிறந்ததாகும். யாம் கோவர்தன பூஜையை நிறுத்தப் போவதில்லை. இடத்தில் நாம் அனைவரும் மன்னிப்பு கோருவோம். பகவான் இந்திரரின் கோபத்தை இந்த கோவர்தன மலை தாங்காது. நாம் அனைவரும் அழிய போகிறோம். கிருஷ்ணா, யாதவ குல திலகமே, இன்று தம்மால் என் கர்வம் அழிந்தது. ஆனால் தமது கர்வத்தை அழிக்கும் யோசனை எனக்கில்லை. எனது யாதவ குலத்தை சேர்ந்த அனைவருடைய வாழ்வும் ஓங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எப்பணியையும் செய்கின்றேன். நான் தம்மை எண்ணி பெருமை கொள்கிறேன். தமக்கு ஒரு வரத்தை வழங்கவும் விழைகிறேன். தாம் வரம் வழங்க வேண்டுமெனில் உயர்த்திய இம்மலையை தாழ்த்துவதற்கு ஓர் மார்க்கத்தை கூறுங்கள். பர்வத பாரத்தை நான் ஏற்பேன் கோவிந்தரே. எந்த தர்ம பர்வதத்தை தாம் உயர்த்தினீர்களோ அதை தம்மால் தாழ்த்துவதற்கு இயலாது. தர்மத்தினை தாம் இறக்கி வைத்துவிட்டால் அந்நிழலில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் எவ்விடம் செல்லும்? யாதவர்கள் ஆண்டுதோறும் இந்திரனை பூஜிப்பவர்களாவர். ஆனால் குறிப்பிட்ட ஆண்டு ஏன் தாம் அந்த பூஜையை புறக்கணித்தீர்கள்? அன்பு அபிமன்யு, இந்த ஜகம் தன்னில் அதர்மம் என்பது ஒன்றே ஆகும். அனைத்து அதர்மச் செயல்களும் ஏதோ ஒரு வகையில் பயம் என்னும் உணர்வோடு தொடர்பு கொண்டதாய் விளங்குகிறது. இந்திரரின் பூஜையை புறக்கணிக்க வேண்டும் என்பது என் எண்ணமல்ல. ஆனால் பய உணர்வால்தான் அப்பூஜையானது நடைபெற்றது. உண்மையான மனதோடு எவரும் இந்திரரை பூஜிக்கவில்லை அபிமன்யு. அனைவரும் அன்று ஹிருதயத்தில் தோன்றிய பயம் கொண்டே பூஜித்தனர். எனில் பய உணர்வு என்பது தவறாகுமா மாமா? ஐயமென்ன சுதகர்மா, உண்மையில் பயத்தை மிஞ்சிய ஒரு சத்ரு இந்த உலகத்தில் வேறேதும் இல்லை. பயத்தின் விளைவு யாதென்பதை முதலில் அறிய வேண்டும். பயத்திலிருந்து விடுபடுவதற்காக மனிதர்கள் அநியாயத்தை தமதாக்குகின்றனர். அவ்விடம் அசத்தியம் ஜனனம் எடுக்கின்றது. பயத்தின் காரணத்தால் மனிதரின் மனம் கவலை மற்றும் போராட்டத்தால் நிரம்புகிறது. நிந்தனை என்னும் செயல் அடியோடு நிந்தனைக்குள்ளாகிறது. மனமானது நல்வழியை விட்டு விலகிச் செல்கிறது. பயத்தின் காரணத்தால் மனிதர்கள் மனதில் சந்தேகம் குடிகொள்கிறது. அந்த சந்தேகம் குரோதத்திற்கு வழிவகுக்கின்றது. வாழ்வில் ஆனந்தம் தொலைகின்றது. சத் சித் ஆனந்த், சச்சிதானந்தமே பரமாத்மாவின் ரூபமாகும். மனிதன் பயம் என்னும் காரணத்தால் பரமாத்மாவை விட்டே விலகிச் சென்று விடுகிறான். ஆனால் இந்திர பூஜையும் பெரும் அதர்மமாகாதே மாமா அவர்களே?
அன்பு பிரதிவிந்தியா, ஒன்றை நீ அறிய வேண்டும். உலகில் வெல்ல இயலாத பெரும் சக்தி என்று எதுவும் இல்லை. அதுபோல் அதர்மச் செயலில் இந்த அதர்மத்தை மன்னிக்கலாம் எனும் சிறிய அதர்மம் ஏதுமில்லை என்பதை அறிந்து கொள். ஏனெனில் சிறிய அதர்மமும் காலத்தின் போக்கினில் பெரும் அதர்மமாய் மாற வாய்ப்புள்ளது.